ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணா ஹோம் கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னா அவகேடோ விதையிலேருந்து எப்படி வளர்க்குறது, அது எத்தனை நாளில் வளரும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் டிராகன் ஃப்ரூட்டை விதையிலேருந்து வளர்த்துருப்போம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய செடி அதுதான் நம்ம விதையிலேருந்து வளர்த்தது. இந்த அளவுக்கு இப்போ வளர்ந்துருக்கு. இப்போ அடுத்ததாக நம்ம அவகேடோ வளர்ப்பை பற்றி இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது அவகேடோ பாருங்கள். இது வந்து சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு சிங்கிள் பீஸாக கூட உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதிலேருந்து விதையை எடுத்து நம்ம எப்படி முளைக்க வைக்கலாம் தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். நீங்கள் பாருங்கள், இது வந்து நம்ம ஊர் கிளைமேட்டில் வளரக்கூடிய ஒரு தாவரம் தான். பாருங்கள், இப்போ இதுக்குள்ளே இருந்து நம்ம கட் பண்ணி கவனமாக விதையை எடுக்கணும். அதை வந்து டேமேஜ் ஆகாத மாதிரி கட் பண்ணணும். விதை வந்து நடுவில் ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால தோலை லைட்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே இந்த பழத்தை ரெண்டு சைட்லேயும் ரொட்டேட் பண்ணால் உள்ளே இருக்கக்கூடிய விதையை நம்ம எடுத்துடலாம். அதை நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பழத்தை சுற்றியும் லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். இப்போ இது நம்ம இந்த பழத்தை ரெண்டு சைட்லேயும் பிடிச்சி லைட்டாக ரொட்டேட் பண்ணோன்னா உள்ளே இருக்கக்கூடிய விதை அடிப்படாமல் முழுசாக நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், விதையை நாம் எடுத்தாச்சு. இதுதான் அதோட விதை. பாருங்க, அவகேடோவை பட்டர் ஃப்ரூட் சொல்லுவாங்க. நம்ம ஊரில் இதை வெண்ணெய் பழம்னு சொல்லுவாங்க. பாருங்க, இந்த பழத்தை நம்ம சாப்பிட்றதுக்கு எடுத்துடலாம். இப்போ இந்த விதையை நம்ம ரெண்டு முறைகளில் முளைக்க வைக்க முடியும். அது எப்படின்னா, நம்ம நேரடியாக மண்ணிலையும் நடவு பண்ணிடலாம். அது இல்லைன்னா சீக்கிரமாக முளைக்கணும்னா இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போட்டு வைக்கணும். அது எப்படின்னா லைட்டாக மூணு சைட்லேயும் டூத் பீக்கை குத்தி வச்சு இந்த அடிப்பகுதி மட்டும் தண்ணிக்குள்ளே நனையிற மாதிரி வைக்கணும். அது நிறைய வீடியோஸில் உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் வருது இது மாதிரி முளைக்க வைக்கிறது. அது மாதிரி நம்ம செய்யலாம். இப்போ நான் அப்படி தான் பண்ண போகிறேன். ஏன்னா அது வந்து சீக்கிரம் முளைக்க வைக்கன்றதால அப்படி பண்ண போகிறேன். இதுதான் நம்ம தண்ணிக்குள்ளே வைக்க வேண்டிய பகுதி. இந்த இடம் தண்ணிக்குள்ளே நனைகிற மாதிரி நம்ம வைக்கணும். இங்கே இருக்கிற தோலை மட்டும் லைட்டாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அது மேல் தோலை மட்டும் உள்ளே இருக்கக்கூடிய விதை அடிப்படாமல் லேசாக உரிச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தோல் பகுதியை எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம தண்ணிக்குள்ளே வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டில் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு ஃபுல்லாக தண்ணி வச்சுருக்கேன். இந்த அடிப்பகுதி இந்த தண்ணிக்குள்ளே இப்படி நனைகிற மாதிரி நம்ம டூத் பீக்கை குத்தி இதுக்குள்ளே வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மூணு சைட்லேயும் இந்த மாதிரி குத்தி இதுக்குள்ளே வச்சுட்டேன். இது ஏன் குத்துறோன்னா, இந்த விதை வந்து தண்ணிக்குள்ளே முழுசாக மூழ்கிடாமல் இருக்குதா இந்த மாதிரி குத்தி வச்சுருக்கோம். இது வந்து இப்படி சைடில் நின்றுக்கிறதால முழுசாக விதை உள்ளே போகாது. அந்த அடிப்பகுதி மட்டும் தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரி வச்சாச்சு. இதை வந்து ஒரு நிழலான இடத்துல இந்த விதை முளைச்சி வர வரைக்கும் நம்ம அப்படியே வச்சிடலாம். இதை 2 நாளைக்கு ஒரு தடவை இந்த தண்ணியை மட்டும் மாற்றி வைக்கணும். ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய தண்ணி ஒரு மாதிரி கலங்கலாகி விதை வந்து அழுக ஆரம்பிச்சிடும். அப்படியே இருந்தால் விதையில வந்து நோய் தாக்க மாதிரி வந்து விதை வீணாயிடும். அதனால நம்ம 2 நாளைக்கு ஒரு தடவை தண்ணியை மாற்றி வைக்கணும். இது எத்தனை நாளில் முளைச்சி வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அவகேடோ விதையை இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே வச்சு சரியாக 52 நாள் ஆகுது இன்னையோட. பாருங்கள், நல்லா ஊறி விதை பெருசாகிருக்கு. மேலே இருக்க தோல் வந்து தானாக மக்கி வந்துடுச்சு. அதனால் நீங்கள் இந்த மாதிரி பிரிச்செல்லாம் எடுக்கக்கூடாது. அது தோலோடு இருக்கிறது தான் சேஃபு. இல்லைன்னா விதை வந்து 2ஆக பிரிஞ்சு உடஞ்சிரும். பாருங்கள், அழகாக வேர் விட ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே இதை வந்து நம்ம ஒரு சின்ன பாட்டில் நடவு பண்ணிடலாம். ஏன்னா இந்த வேர் வளர்ந்தும் தண்ணியிலே இருந்தால் வேர் அப்புறம் அழுக ஆரம்பிச்சிரும். இப்போ நான் இந்த விதை வந்து ஒரு 52 நாள் இந்த தண்ணியில் இருந்ததுன்னு சொல்லலையா. ஆனால் இதை வந்து தண்ணி நம்ம அடிக்கடி மாற்றணும். தண்ணி மாற்றாமல் விட்டால் உள்ளே வந்து புழு வச்சு விதை அழுகி போயிடும். அதனால 2 நாளைக்கு ஒரு தடவை தண்ணியை மாற்றிக்கிட்டே இருக்கணும் நம்ம. இப்போ நான் அந்த மாதிரி தான் மாற்றி வச்சேன். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக வேர் வளர்ந்துருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே நான் மண்ணில் நடவு பண்ணுறது தான் நல்லது. அப்புறம் இல்லைன்னா விதை அழுகி போயிடும். அதனால இங்கே இந்த மாதிரி ஒரு சின்ன பாட்டில் நான் நடவு பண்ண போகிறேன். பாருங்கள், அடியில் ட்ரைனேஜ் ஹோல் இருக்குது. இப்போ இதில் வந்து மண் கலவை ஃபஸ்ட்டு பார்த்துலாம். நம்ம இதில் வந்து மண் விதை முளைச்சி வர்றதுக்கு மண் ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். அதனால நான் கோகோ பீட்டுக்கு பதிலாக நெற்பதிர் அதிகமாக சேர்த்துருக்கேன். இது வந்து மண்ணை இறுகி போகாமல் சாஃப்டாக வச்சுக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இதில் 3/4 வாசி அளவுக்கு இந்த மண்ணை நம்ம ஃபில் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பாதிக்கு மேலே நான் மண்ணை ஃபில் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த
இந்த குச்சியெல்லாம் இதுலேருந்து எடுத்துட்டு விதையை நம்ம இதுக்குள்ளே வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து வேர் கொஞ்சம் முன்பக்கமாக நீட்டிகிட்ருக்கு. அதனால் நம்ம இப்படியே வச்சோன்னா வேர் வந்து உடஞ்சிரும். சின்ன பீஸ், இதெல்லாம் ரொம்ப சாஃப்டான வேர் இது. அதனால் லைட்டாக கொஞ்சம் பள்ளம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த விதையை நடுவில் வச்சிடலாம். பாருங்கள், அந்த வேர் வந்து உள்ளே நிற்கிற அளவுக்கு லைட்டாக விரலால் கொஞ்சம் பள்ளம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் விதையை மேலே வச்சுருக்கேன். நம்ம தண்ணிக்குள்ளே எந்த பொசிஷனில் வச்சோமோ, எது அடிப்பக்கமோ எது மேல் பக்கமாக வச்சோமோ அதே மாதிரி தான் மண்ணுக்குள்ளேயும் வைக்கணும். இப்போ வச்சாச்சு. இப்போ மேலே வந்து இந்த விதை மேலே தெரியாத அளவுக்கு மண்ணை மேலே கவர் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மண்ணை நம்ம கவர் பண்ணிட்டோம் மேலே. இதுக்கப்புறம் இதை நடவு பண்ணதுக்கு தண்ணி விட்டுடணும். உடனே இன்னும் நல்லா தண்ணி விடணும். இதில் எக்ஸஸாக இருக்கக்கூடிய தண்ணி வடிஞ்சு கீழே வந்துடணும். இப்போ வந்து இந்த பாட்டிலில் நம்ம வச்சுருக்கும் போது இதை நிழலான இடத்துல வச்சுருக்கணும்னு சொல்லியிருப்பேன். அதே தான் இந்த நடவு பண்ணதுக்கப்புறம் இது முளைச்சி வர வரைக்குமே நம்ம நிழலில் தான் வைக்கணும். இது முளைச்சி வர வரைக்கும் எக்காரணத்தை கொண்டு மண் சூடாகிற மாதிரி வெயிலில் நம்ம வைக்கக்கூடாது. இந்த விதை வந்து நல்லா முளைச்சி ஒரு செடியாக வளர்கிற வரைக்கும் நம்ம நிழலில் தான் வைக்கணும். அதனால் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும். நம்ம முளைச்சி வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் எத்தனை நாளில் முளைச்சி வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அவகேடோ விதை முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி வந்து நம்ம விதையை நடவு பண்ணி நம்ம பழத்துலேருந்து விதையை எடுத்து இன்னையோட 86 நாள் ஆகுது. 86 நாள் ஆன விதையோட வளர்ச்சி இது. நம்ம இதை நடவு பண்ணி இப்போ வந்து 34 நாள் ஆகுது. இதை நம்ம அந்த தண்ணிக்குள்ளேருந்து எடுத்து நடவு பண்ணி 34 நாள் ஆகுது. ஆனால் நம்ம பழத்துலேருந்து விதையை எடுத்து 86 நாள் ஆகுது. பாருங்கள் எவ்வளோ அழகாக முளைச்சி வந்திருக்குன்னு. கொஞ்சம் லேட் ஆனாலும் இந்த அவகேடோ அழகாக நம்ம முளைக்க வச்சிடலாம் ஈஸியாக. இது இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம தரையில் நம்ம நடவு பண்ணிக்கலாம். நல்லா இதுலேயே ஒரு அடி அளவுக்கு மேலே வளரட்டும். இதுலேயே இதுக்கு வந்து இப்போ தண்ணி மண் ஈரம் காயும் போது மட்டும் தண்ணி விட்டால் போதும். இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு தண்ணி ஊற்றி வைக்கணும். இந்த மாதிரி மண்ணில் ரொம்ப அதிகமாகவும் தண்ணி நிற்கக்கூடாது. அப்படி நின்னா இந்த வளர்ந்துருக்க செடியும் அழுகி போயிடும். அதனால் அடியில் ட்ரைனேஜ் ஹோல் இருக்கணும். நம்ம ஊற்றுனது போக மீத தண்ணி வந்து வடிஞ்சிடணும் கீழே. அப்படி இருந்தால் தான் செடி நல்லா வளரும். இப்போ வந்து இதுக்கு அளவாக தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். இது இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் எந்த அளவு வரும்போது நம்ம நடவு பண்ணலான்னு அப்புறம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அவகேடோ விதையை அந்த பழத்துலேருந்து எடுத்து இன்னையோட 111 நாள் ஆகுது. 111 நாள் ஆன விதையோட வளர்ச்சி இது. பாருங்கள், ரொம்ப சூப்பராக நல்லா இலையெல்லாம் துளிர் பிடிச்சி நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், நீங்கள் பக்கத்தில் பார்த்துட்ருக்கிறது ட்ராகன் ஃப்ரூட் செடி. இதே நம்ம விதையிலேருந்து எப்படி வளர்க்குறது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். விருப்பம் இருக்கவங்க பாருங்கள். இப்போ அவகேடோவையும் நம்ம வளர வச்சாச்சு. நம்ம தோட்டத்தில் நடவு பண்ணுறதுக்கு இப்போ அவகேடோ தயாராக இருக்குது. இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக ஒரு 3 மாதம் ஸ்பெண்ட் பண்ணி விதையிலேருந்து அழகாக இந்த செடி வளர்ந்து வர வரைக்கும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 4 மாதம் ஆகுது. 4 மாதம் ஆன விதையோட வளர்ச்சி இது. ஒருவேளை உங்களுக்கு அவகேடோ பழம் கிடச்சி நீங்கள் அதை பயன்படுத்துகிறீங்கன்னா அதோட விதையை இந்த மாதிரி முளைக்க வச்சு நீங்கள் வீட்டில் நடவு பண்ணலாம். ரொம்ப சூப்பராக. நம்ம நர்சரியில் போய் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அழகாக நம்ம நடவு பண்ணி விட்டுட்டா அது பாட்டுக்கு வளர்ந்துட்டுருக்கோம். நம்ம அதை ஸ்பெஷலாக ஒன்றும் கவனிக்க போகிறதில்ல. நான் சொன்ன முறையிலையும் நீங்கள் வளர்க்கலாம், விதையை முளைக்க வைக்கலாம். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக இந்த மண்ணில் நடவு பண்ணி விட்டுட்டாலும் அது பொறுமையாக வளர்ந்து வரும். ஆனால் அதுக்கு நம்ம டெய்லி தண்ணி ஊற்றணும். அப்படி தண்ணி ஊற்றாமல் விட்டால் மண் ட்ரை ஆகிடும், அப்புறம் சரியாக வளராது. அதனால தான் நம்ம தண்ணிக்குள்ளே வச்சு வளர வச்சது. தண்ணிக்குள்ளே வைக்கும்போது கொஞ்சம் சீக்கிரம் முளைச்சி வரும். மண்ணில் வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் லேட் ஆகலாம். அதான் ஒரு வித்தியாசம். மற்றபடி நம்ம மண்ணில் நடவு பண்ணி டைரெக்டாக நடவு பண்ணி வளர வைக்கலாம். இது கொஞ்சம் சீக்கிரமாக வளர ஒரு மெத்தட், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவகேடோ விதையை கண்டிப்பாக வளர்ந்து வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.